ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேஷ்யூநட் பக்கோடா எப்படி பண்ணுறது, குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையான ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள்: கேஷ்யூநட்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, கொரியாண்டர், கறி லீவ்ஸ், ப்ளைன் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார், கடலை மாவு, கிராம் ஃப்ளார். இவ்வளோதாங்க. இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ சுவையாக கேஷ்யூநட் பக்கோடா, முந்திரி பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார், அதுக்கப்புறம் ப்ளைன் ஃப்ளார். எல்லாமே பாதி பாதி பாதி. கிராம் ஃப்ளார் எவ்வளோ போட்டிங்களோ அதில் பாதி கார்ன்ஃப்ளார், அதுக்கப்புறம் ப்ளைன் ஃப்ளார் அதுக்கு பாதி. இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துங்க. கொஞ்சோண்டு குக்கிங் ஆயில், ரொம்ப பிசுப்பாக இருக்க வேணாங்கிறதுக்காக. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, நீங்கள் பொடியை நறுக்கி கூட போடலாம். கறி லீவ்ஸ் வந்து சாப் பண்ணி கூட போடலாம். கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட், இது கூட கொஞ்சம் க்ரஷ்டு பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஃபுட் கலர், லைட்டாக வாட்டர். அந்த பேட்டருக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணியை ஊற்றிடாதீங்க, லிக்விட் ஆயிடும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு டைட்டாக அந்த பேட்டரை ரெடி பண்ணிட்டோம். இப்போ கையில் வச்சுருந்த முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு அந்த பேட்டருக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோக்கு சீக்கிரம் நம்ம இதை ஃப்ரை பண்ணுறோமோ அது ஊற வைக்கணுன்னாலும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதால ரொம்ப நேரம்லாம் ஊற வச்சா புளிப்பாயிடும். அதனால் நீங்கள் குயிக்காக ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது அந்த கேஷ்யூ நட்ஸை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க எல்லா இடத்துலையும், இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று பிடிச்சி விட்டுரும். இதை நீங்கள் பொரிச்சிட்டு நீங்கள் உடனே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லேட் பண்ணிங்கன்னா அந்த ஆறும்போது தான் அந்த கேஷ்யூ நட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். கேஷ்யூ நட் பக்கோடா, பீனட் பக்கோடாலாம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். ஆயில் வந்து எப்போவுமே மிதமான சூட்டில் வச்சுங்க, ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்க வேணாம். ஏன்னா அந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் இப்போ குக் ஆகும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. இல்லைன்னா உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆயில் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளெல்லாம் குக் ஆகாது. ஸோ மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிடம் வரலையும் பொரிச்சு எடுத்தேங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிட்டோம். எல்லாம் அந்த மிதந்து மேலே வந்துடுச்சு. ஸோ குக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான முந்திரி பக்கோடா ரெடி. இதை நம்ம ஆயிலில் ட்ரைன் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகளோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.